இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை எசேக்கியேல் அதிகாரம் 11 வசனம் 19. கல்லான இருதயத்தை அவர்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை அவர்களுக்கு அருளுவேன். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார். ஜெபத்தினால் வருகிற ஆசீர்வாதத்தை நம்ம இந்த ஒவ்வொரு நாளும் வருகிற நாட்கள்ல நம்ம தியானிக்க போகிறோம். பிரியமானவர்களே, ஜெபம் எப்பேற்பட்ட சூழ்நிலையும் மாற்றும். ஜெபம் எப்பேற்பட்ட மனிதர்களையும் மாற்றும். கல்லான இருதயங்கள் உடைக்கப்படுகிற ஒரு அனுபவம் எப்பொழுது வரும்னா ஜெபத்தினாலதான் வரும். ஜெபம் எழுப்புதலை தேசத்துல கொண்டு வரும். உங்க குடும்பத்துல ஒரு எழுப்புதல் வேணும், உங்க குடும்பத்துல ஒரு மாற்றம் வேணும், உங்க வீடுகளை ரட்சிக்கப்படாத நபர்களுக்குள்ளாக ஒரு ரிவைவல் வேணும்னா ஜெபம் தான் எல்லாவற்றையும் மாற்றும். பிரியமானவர்களே, பில்லி கிரஹாமுடைய வாழ்க்கையிலும் அவருடைய ரட்சிப்புக்கு காரணம் தாயுடைய அவங்க நண்பர்களுடைய கண்ணீரின் ஜெபம் தான். எத்தனை பரிசுத்தவான்களுடைய அவங்க ரட்சிப்பு, அவங்க பேக்ரவுண்டு, அவங்களுடைய எழுப்புதல், அவங்க ஊழியத்துல வல்லமையாய் பயன்படுவதற்கு விசேஷமான ஒரு காரணம் என்னன்னா பேக்ரவுண்ட்ல ஜெபித்த ஜெபம். தாயின் கண்ணீரின் ஜெபமே அநேகருடைய வாழ்க்கையில அவங்க கல்லான இருதயத்தை உடைத்தது, புதுச்சதையான இருதயத்தை தந்தது. ஏசப்பாவுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. நீங்களும் அதிகமாய் தேவ சமூகத்துல ஜெபிக்கும் போது ஒரு மாற்றம் உங்க குடும்பத்துல உண்டாக்கும். கர்த்தர் நிச்சயமாய் உங்க பிள்ளைகளை தொடுவார். ஆண்டவரை அறிந்த பிள்ளைகள் கூட இன்றைக்கு ஆண்டவரை விட்டு தூரம் போயிருக்காங்க. இயேசு வேண்டான்னு இருக்கிறாங்க, கல்லான இருதயமா இருக்கிறாங்க. ஆனா ஜெபம் அப்பேற்பட்ட இருதயத்தை உடைத்து புதுச்சதையான இருதயமாய் மாற்றும். பிரியமானவர்களே, எலியா தீர்க்கதரிசி நாட்களில் கூட இஸ்ரவேல் ஜனங்கள் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடந்தார்களாம். கர்த்தர் தெய்வம்னா கர்த்தரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வம்னா பாகாலை பின்பற்றுங்கள் என்று சொல்லி பயங்கரமான ஒரு போராட்டம் அந்த இடத்துல நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் பாகால் தீர்க்கதரிசிகள் வானத்திலிருந்து அக்னியை இறக்கும் இறக்கும் என்று கூப்பிட்டு கொண்டிருக்கிறாங்க. இன்னொரு பக்கமோ கர்த்தரின் தீர்க்கதரிசியாகிய எலியா பொறுமையோடு காத்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம். காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் கூக்குரல் எடுக்கிறாங்க, ஒரு சத்தமும் பிறக்கல. ஆனா எலியா தீர்க்கதரிசி எழும்பி ஒரே ஒரு வார்த்தை தான் ஜெபிக்கிறார். 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 37வது வசனத்தில், நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்றான். நடந்த காரியம் இப்படிதான் ஜெபிக்கிறாரு. கர்த்தர் வானத்திலிருந்து அக்கினியை இறக்கினார். அற்புதம் நடந்தது, அதிசயம் நடந்தது. அக்கினியை கண்ட ஜனங்கள் கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று முகம் கொப்புற விழுந்து முழுவதுமாய் தங்களுடைய இருதயத்தை உடைத்து ஊற்றாவிட்டதை நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஜெபம் எல்லாவற்றையும் மாற்றும். உங்க குடும்ப சூழ்நிலை மாறணும்னா, உங்க பிள்ளைகளுக்குள்ளாக ஒரு மாற்றம் வேணும்னா, உங்க கணவருக்குள்ளாக ஒரு மாற்றம் வேணும்னா, நீங்க தேவ சமூகத்தில் ஜெபித்தால் ஒரு மாற்றத்தை கர்த்தர் கொண்டு வருவார். அக்கினி இறங்கின போது, தேவ பிரசன்னம் இறங்கின போது எல்லா ஜனங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம், ஒரு மறுரூபம் உண்டானது போல உங்க குடும்பத்திலும் தேவ பிரசன்னம் தொடும்போது ஒரு மாற்றம் உண்டாகும். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா. எலியா தீர்க்கதரிசியை கொண்டு ஒரு எழுப்புதல் அந்த நாட்கள்ல உண்டானது. ஜனங்களுக்குள்ளாக ஒரு மறுரூபம் உண்டானது. ஜனங்கள் அந்த அக்கினியை கண்டார்கள் அப்பா. அருமையான தேவ பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம், குடும்பங்களுக்காக ஸ்தோத்திரம். குடும்பங்கள ஒரு மாற்றம் உண்டாகட்டும், என் பிள்ளைக்குள்ளாக ஒரு மாற்றம் வேண்டுமே என்று சொல்லி கண்ணீரோடு ஜெபித்து கொண்டிருக்கிறாங்கப்பா. குடித்து 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 தன்னுடைய லைஃபை ஸ்பாயில் பண்ணி கொண்டிருக்கிற தன்னுடைய வாலிப மகனுக்காக அநேக தாய்மார்கள் இன்றைக்கு கதறி கொண்டிருக்கிறாங்க சுவாமி. கர்த்தாவே, ஒரு மாற்றம் உண்டாகட்டும், ஒரு மறுரூபம் உண்டாகட்டும். ஜெபிக்கிற அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்றுவீராக. இந்த நாள் முழுவதும் கர்த்தர் நடத்துகிறபடியினால ஸ்தோத்திரம். பெரிய காரியங்களை செய்வீராக. தடைகள் எல்லாம் மாற்றுங்க. அருமையான தேவ பிள்ளைகளை குடும்பமாய் ஆசீர்வதிக்கிறபடியினால ஸ்தோத்திரப்பா.
கர்ப்பத்தின் கனிக்காக காத்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. கர்ப்பிணிகளை ஆசீர்வதிங்கப்பா. திருமணமாக வேண்டிய பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. எக்ஸாம்ஸ் எழுதி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். நல்ல மதிப்பெண்கள் எடுக்க விசேஷித்த ஞானம் கிருபைகளை கத்த தருவீராக. தடைகள் எல்லாம் மாற்றுங்கப்பா. குடும்பங்கள சமாதானம் உண்டாகட்டும். கடன் பாரங்கள் நெருக்கங்கள் எல்லாம் மாறட்டும். பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். எல்லா பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தினால மாறுவதாக. கர்த்தர் அற்புதத்தை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார். ஜெபம் ஒரு மாற்றத்தை நிச்சயமாய் உங்களுக்கு கொண்டு வரும். உங்களுக்காக, உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக, எங்களுடைய ஊழியர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். டிவோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறதை பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமா இருக்கும் என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. God bless you.